ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். சில தருணங்களில் நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, ஜேபி தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப், சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷன், சரிங்களா? நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, உங்களுடைய அனலைசிஸ், இது எல்லாமே எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட, சரிங்களா? அதாவது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில் தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறது பேங்க் நிஃப்டியை ரெப்ரசன்ட் பண்ணி தான். இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் எடுத்து செக் பண்ணுறீங்க. கான்ட்ராக்ட் எடுத்து செக் பண்ணாதீங்க, சரிங்களா? இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓஏ டேட்டா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஓஏ டேட்டா வச்சு ட்ரேட் எடுத்தாலும் சரி, சரிங்களா, நிறைய இண்டிகேட்டர்ஸ் எடுத்தாலும் சரி, இது எல்லாமே வேல்யூ ஆடட் தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஓப்பன் ஹை லோ ஸ்ட்ராட்டஜி இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இது எல்லாமே உங்களுக்கு வேல்யூ ஆடட் தான். ஆனால் மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் தான், சரிங்களா? நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணாமல் ஒரு ப்ரிடிக்ஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி ட்ரேட் எடுத்தாலுமே ஃபெயிலியர் தான் வரும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு நல்ல மூவில் இருந்துச்சு, சரிங்களா, பேங்க் நிஃப்டி. இப்போது ஸ்லைட்லி என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை காட்டிலும் இங்கே பிரேக் ஆகிட்டு, சரிங்களா? எப்போதுமே இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மூவ் ஆகும். இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெட்ஜிங் ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம ட்ரேட் எடுக்கச்சா ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பேங்க் நிஃப்டி எதில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு 48,730. நம்ம என்ன பண்ணுவோம் 48,700 இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கான்ட்ராக்ட் எடுத்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம், சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி இருக்குன்னா மார்க்கெட் மேலே போகும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், இந்த ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஒரு பை எடுத்துருவோம். எடுத்து அப்புறம் என்ன ஆகுது, ஏன்னா ட்ரேட்னால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க, சரிங்களா? எடுத்த அப்புறம் கண்டிப்பாக ஒன்றும் ப்ராஃபிட் போகணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரணும். ஸோ சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த ப்ரிடிக்ஷன் அப் ட்ரெண்டில் போகலை, மார்க்கெட் உங்களுக்கு மேலே போகலை, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இங்கே சிக்னல் கொடுத்துட்டாங்க ரெட் கலர், திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம். வீக்லி கேண்டில் பார்க்கும்போது க்ரீனாக இருக்குன்னு என்ட்ரி கொடுத்துட்டோம். இப்போது இந்த டேயோட லோ க்ளோஸ் ஆயிடுச்சு, இல்லை இந்த இடத்துல சொல்கிறேன், சரிங்களா? ரெண்டுமே இருக்குது. நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதனுடைய லோவை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா உடனே நீங்கள் கேட்கக்கூடாது, சார் நான் அந்த லாஸ் எடுத்துகிட்டே போயிடுறேன், எனக்கு ரிஸ்க்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க்கு தான். அப்படி அதை காட்டிலும் நான் சிம்பிளாக சொல்கிறேனே, நீங்கள்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கண்டிப்பாக ரிஸ்க், வேலையை காட்டிலும் பிஸ்னஸ் கண்டிப்பாக ரிஸ்க். ஆனால் யாரெல்லாம் அந்த ரிஸ்க்கை எடுத்து சக்ஸஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த லெவலில் போய் பார்க்குறாங்க. கார் வாங்குறதோ, அவங்க வீடை நல்லா கிளாரிட்டி, அதாவது எல்லோரும் வீடு கட்டுவாங்க, ஆனால் ஒரு ப்ளசண்டபுளாக கட்டுறது யார் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேனோட வீடு தான் இருக்கும். மோரோவர் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்படின்னா, ஏன்னா அவங்ககிட்ட தான் மணி இருக்கும், சரிங்களா? அப்போது அவர்கிட்டலாம் நம்ம போய் கேட்டால் அவர் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப லோவாக இருந்திருப்பார், ஒரு இடத்துல ரிஸ்க் எடுத்திருப்பார், அதனால தான் அவர் சக்ஸஸ் பார்க்குறாரு. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இனிஷியல் டைமில் உங்களுக்கு சின்ன சின்ன லாஸஸ் இருக்கலாம், இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர முடியும். அப்படி வந்து இதில் என்னங்கிறத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர், சரிங்களா? என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கே நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறதே என்ன அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணால் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்க போகிறோம், அதனுடைய ஹோம்ஒர்க் என்ன, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். எது பெஸ்ட்டான ஸ்டாக்காக இருக்குது டெக்னிக்கலாக, அது மார்க்கெட்டை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு கேம் இருக்குது அப்படின்னா அந்த கேமில் நீங்கள் எல்லாருமே ஒரு கேம் விளாடுவீங்க. நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி நம்மளுடைய எஃபர்ட்டை கொடுக்க முடியுமா? ஒரு நாள் நம்ம டல்லாக இருப்போம், ஒரு நாள் தலைவலிக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக இருந்தாலுமே சில தருணத்தில் அது என்ன ஆகாது, பெர்ஃபார்ம் பண்ணாது. அப்போது அன்னைக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த குதிரையில் தான் நம்ம என்ன பண்ணணும், பந்தயத்தை கட்டணுங்கிற மாதிரி அன்னைக்கு எந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்கில் தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் விஷயமே. அவன் நல்லா புரிஞ்சுங்க, ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் தெரிஞ்சு உள்ளவாறு இங்கே கற்றுக்க ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? அப்போது இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க
நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் போகலை, லோ ஆகிட்டு அப்படின்னா இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது 48,700 நான் என்ன பண்ணியிருப்பேன், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹெட்ஜிங் பண்ணச்ச சரிங்களா, இது தொடர்ந்து சரியும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க மார்க்கெட் இல்லை அப்படின்னா இன்றைக்கி போன மார்க்கெட்டே நீங்கள் பாருங்களேன். மார்னிங் ஒரு நல்ல மூவில் இருந்துச்சு சரிங்களா. ஸோ மார்னிங் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் க்ரீன் ஆகி திரும்ப நல்ல மூவ் ஆகி ஒரு ஃபால் இருந்துச்சு. மார்னிங் வரைக்கும் நம்ம பை எடுத்திருப்போம், அப்புறம் ஃபால் ஆகிட்டு இந்த ஃபாலை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயந்தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா புட் ஆப்ஷனை என்ன பண்ணணும், பை பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. இதில் எப்படி பை பண்ணணும் சொல்கிறேன், இதில் இந்த மணியை எடுக்கணும் சரிங்களா. அப்போ புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் மேலே போய் எடுக்கணும் சரிங்களா. 49,000 போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஏன்னா மார்க்கெட் சரியும் தெரிஞ்சுதுன்னா இதனுடைய ப்ரீமியம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா. 100 ரூபா இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு லாஸ் ஆகிருக்கு, ஒரு 10 ரூபா என்ன ஆயிரும், ஒரு 10 பாயிண்ட் லாஸில் இருக்குது அப்படின்னா இங்கே போகச்சே என்ன ஆகும், நீங்கள் பை பண்ணச்சே சரிங்களா ஒரு 900 என்ன பண்ணுவீங்க, 900 இந்த சென்ஸ் சாரி ஒரு புரிகிற மாதிரி சொல்லுறேன், ஒரு 140 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 100 ரூபா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இது 1% முன்னாடி வைக்கணும் 1 ரூபா, இது 1% முன்னாடி வைக்கணும் 1.4 சரிங்களா. 1 ரூபா 40 பைசா முன்னாடி வைக்கும். உங்கள் லாஸை பேர் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆனால் செகண்ட் ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் செகண்ட் ப்ரிடிக்ஷனும் தப்பாகிட்டு அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை மறுநாள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் திரும்ப மார்க்கெட் இன்னும் சரியும் குளோபல் மார்க்கெட்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கால் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க, புட் ஆப்ஷனை சரிஞ்சு ப்ராஃபிட் வரும். அப்போ ஹெட்ஜிங் பண்ணுறதுனால நன்மை என்னன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன், அந்த ட்ரேட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செகண்ட் நான் என்ன பண்ணேன், சேஃப்டிக்கு ஒரு ட்ரேட் வச்சு லாஸை பேர் பண்ணுறதுக்காக பார்க்கேன், இல்லை மார்க்கெட் சரியில்லை, மறுநாளும் நான் எடுத்துகிட்டு போய் இன்னொரு ப்ரெடிக்ஷன் சரியாக பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. அப்போது நீங்கள் ட்ரேடில் நீங்கள் எந்த அளவுக்கு சரிங்களா, நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, இண்டிகேட்டர்ஸ் நிறைய விஷயங்கள், ஓஏ டேட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணுற இதெல்லாம் வேல்யூவாடட். அதே மாதிரி ஒரு ட்ரேடில் லாஸ் வந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிறது தான் ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில் நீங்கள் யோசிக்கிறது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் எல்லாருமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ட்ரேட் லாஸ் வரும், அந்த லாஸை எப்படி பேர் பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்து வர விஷயம் என்ன, பயந்துட்டு எமோஷன் கண்ட்ரோல்லாம் இல்லை. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ஃபுல் பணக்காரங்களுக்கு மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஹெட்ஜிங் பண்ணுவான், இல்லாதவன் ட்ரேடில் ஃபெயிலியர் ஆகும். இதுதான் காரணம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.